வணக்கம். நாங்க இப்ப எங்க போய்க் கொண்டிருக்கிறோம்டா, இலங்கை மன்னன் ராவணேஸ்வரன் ஏற்படுத்திய கன்னியா வெண்ணூற்ற பார்க்கத்தான் போய்க் கொண்டிருக்கிறோம். பைக்க பார்க் பண்ணிட்டு நாங்க உள்ள நடந்து போனா கன்னியா வெண்ணூற்ற பார்க்கலாம்னு சொல்றாங்க. வாங்க போய் பார்க்கலாம். இரண்டு பக்கமும் நிறைய கடைகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. கைவினைப் பொருட்கள் எல்லாம் அதிகமா காணக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த வெயிலுக்கு ஒரு நுங்கு குடிச்சாலும் நல்லா இருக்கும் போலதான் இருக்கு. இருந்தாலும் உள்ள போய் பார்த்துட்டு வரக்குள்ள பார்க்கலாம். என்ற மனமும் கண்ணும் இந்த இனிப்பு பண்டாரங்கள் மீது போகுதுதான். இனிப்பு பண்டாரங்கள் இல்ல, இனிப்பு பண்டங்கள். சரி சரி, இருந்தாலும் உள்ள ஃபர்ஸ்டா வந்த வேலையை முடிச்சிட்டு வரும்போது பார்க்கலாம். இதோ எங்கட ஆள் இருக்கிறார். ஹாய். இந்த உட்செல்லும் வழியால் உள்ளே போய் டிக்கெட் எடுத்துட்டு கவுண்டர்ல 50 ரூபா தான் டிக்கெட். அப்படியே உள்ள போனா சரி. பச்சை பசையிலண்டு மரம் செடி கொடிகளையும் காணக்கூடிய மாதிரி இருக்குது. இது ஒரு சிவன் ஆலயம் ஒன்று இருந்திருக்கு போல. படிக்கட்டுகளால நாங்களும் இறங்கி போய் சுடுதண்ணி கிணற பாப்போம் வாங்க. அது சரி, இந்த கிணற்றுக்குள்ள எல்லாம் காசு போட்டுக்கிறாங்க. என்ன நம்பிக்கைக்காக போட்டுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. எத்தனை ஊற்றுக்கள் இருக்குன்னு எண்ணுவோம்பாங்க. 1 2 3 4 5 6 7. தண்ணியை தொட்டு பார்த்தேன், சுடுகுதுதான் உண்மையிலேயே. ராவணேஸ்வரன் தன்னுடைய அம்மாவின் இறுதி கிரியைகளை செய்யறதுக்காக இந்த 7 சுடுதண்ணி கிணறுகளும் அமைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இல்லை இல்லை சார், கஸ்தூரி மஞ்சள் மூத்துக்கு பூசுது. தண்ணி சரி, ரோஸ் தண்ணி சரி கொஞ்சம் போட்டு மூத்துக்கு பூசி. வசம்பூ, அதிமோதரம், பனங்கால் கண்டு, ஆவாரப்பூ, வில்வம்பூ. அதிமோதரம் இருமலுக்கு சலுகை நல்ல உண்டு சார். அதிமோதரம் பட்டை வேணுமா தூள் வேணுமா? பட்டை சும்மா சாப்பிடுவோம், தூள் வந்து சுடு தண்ணி சரி பாசி அதில் கொஞ்சம் குடிக்கிறேன் குடிக்கிறேன். வில்வம்பூ கேஸ்ட்ரிக் கொலஸ்ட்ரால் நல்ல வில்வம்பூ అందరికి గ్యాస్ట్రిక్ కొలెస్ట్రాల్ சூப்பு சந்தனம் பூச்சி கடிச்சா பூவை கட்ட வந்தா தேசிக்காய் கொஞ்சம் போட்டு பூசையிலும் சூப்பு சந்தனம் வெள்ளை சந்தனம் சும்மா மூத்துக்கு பூசையிலும் இந்த கோவிலாக்கள் அடிக்கிறேன். 100 ரூபா 150 ரூபா இந்த கட்டை பேசி கட்டுறாரு. இது வேணுமா இது அந்த கடைக்கார அண்ணா நல்லா விளங்கப்படுத்தி இருக்கிறார் என்னென்ன மூலிகை பொருள் என்னென்னத்துக்கு நாங்கள் பயன்படுத்தணும்னு. சரி, அப்படியே போகிற வழியில கடைகளையும் பார்த்து கொண்டு அப்படியே வெயிலாக இருக்கு, நாங்கள் கிளம்புவோம். பார்க்கிங் டிக்கெட் போகக்குள்ள எடுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஐயா வேணாமட்டு அங்காலேயே நிற்கிறார். ஓகே, மறுபடியும் நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.